எப்பா இந்த ஃபேன் காத்துல நல்லா ஜாலியா விளையாடுறது. அச்சோ விளையாடுறேன்னு சொல்றேனே, காத்து வாங்குறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஏய் பசங்களா, நீங்க என்ன வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கீங்க? யார் நீங்கெல்லாம்? அதுவா நாங்க சரி நாங்க வர்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸ். வர்ஷாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, நாங்க பார்த்தோம். ஆமா ஆமா, அஜோ வர்ஷா யாருன்னே தெரியாது. சாமி. ஆமா ஆமா ஆண்டி, நாங்க வர்ஷாவை பார்த்தோம், அவங்களை யாரோ கடத்திட்டு போனாங்க. ஆமால, வர்ஷாவை நான் கடைக்கு போக சொல்லியிருந்தேன், அவ இன்னும் வரல. அச்சோ 10 நிமிஷம் முன்னெல்லாம் கடைக்கு போனா 10 நிமிஷத்துல வந்துடுவா. ஆனா இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நானும் கண்டுக்காம விட்டேனே. அச்சோ பசங்களா, வாங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த முக்கு கடையில் போய் ஒரு வாட்டி கேட்டுட்டு வந்துடலாம். வாங்க வாங்க பசங்களா. இல்லை நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க ஆண்டி, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வாங்க அந்த முக்கு கடை ஆண்டி கிட்ட. சீக்கிரம் போகலாம். வருஷா யாருன்னு எனக்கு தெரியாது, வந்து கூப்பிட்டு வச்சுட்டாங்களே கடவுளே. சரி அந்த ஆண்டி என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருங்க. நீ சொல்றது கரெக்டு தான், அந்த ஆண்டி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன் மூச்சு வாங்க ஓடி வரீங்க? என்னாச்சுக்கா சொல்லுங்க. அதுவா, வர்ஷாவை காணோம். அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்றேன். வர்ஷா இங்க வந்தாலாம், உங்க கடைக்கு தான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். இல்லையேக்கா, வர்ஷா இங்க வரலையே. அதுவா, வர்ஷாவை யாரோ கடத்திட்டு போனாங்கன்னு அந்த பசங்க சொன்னாங்க. இல்லக்கா, பசங்க சொல்றதுதான் நம்பாதீங்க. வர்ஷா இங்கதான் விளையாண்டுட்டு இருப்பா. இல்லையம்மா, நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு அவ இல்ல. அக்கா, உங்க வீட்டுக்கிட்ட தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அட ஆமால, எங்க வீட்டுல தான் சிசிடிவி கேமரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சந்திராக்கா. சரிக்கா, ஓகே. வேற ஏதாச்சும் வாங்கணும்னா உங்க கடையிலே வந்து வாங்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சந்திராக்கா. சரி நம்ம சிசிடிவி கேமரால போய் பார்ப்போம். சரி நம்ம சிசிடிவி கேமரா ரூம்ல நம்ம போன்ல பார்க்க வேண்டியதுதான். யாரோ வராங்க. இப்போ சாக்லேட் வேணுமோ? சாக்லேட்டா? வேணும். அப்படின்னா என் இடுப்பில் வந்து ஏறிக்கும். சரி நான் வந்துடுறேன். சரி நம்ம ஏற்றுக்க வேண்டியதுதான். ஜாலி சாக்லேட்டா? வா உன்னை கடத்திடலாம். என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எதுக்கு என்ன உங்க கை வச்சு என்ன வாய மூதிங்க? பாப்பா அமைதியாரு. என்ன எங்கேயோ கடத்திட்டு போறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா போட்டு அடிக்கலாம் வாய், அப்பதான் இவ கத்தவே மாட்டேன். இப்படிலாம் பண்ணிருக்காங்களா ஷோ என்னோட வர்ஷா? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். பசங்களா, அந்த அக்கா கிட்டலாம் கேட்டுட்டு அவங்க, நான் சிசிடிவி கேமராலே செக் பண்ணிட்டேன், அவ தொலைஞ்சு போயிட்டா. வாங்க பசங்களா, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவ்வளோதான் ஆண்டி, நாங்கள் சொல்ல வேண்டியதை நாங்கள் வந்து சொல்லிட்டோம். இதுக்கப்புறமேட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆண்டி, நீங்களே பார்த்துக்கோங்க. வர்ஷாவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா விளையாட அனுப்புங்க, சரியா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே பசங்களா. சரி நான் வர்ஷா கிடச்சா நான் கண்டிப்பாக உங்க கூட விளையாட அனுப்புகிறேன். நீங்கள் தான், நான் உங்களுக்கு வாழ்நாள மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா. சரி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான். எப்பப்பா போலீஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. போலீஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நல்ல வேலை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் எழுதி தர வரல. நமக்கு ரெஸ்ட்டு தான். போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா யாருமே விட மாட்டாங்க போல. வாமா. சார் என்னோட சின்ன பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, அது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். ஓஹோ, இதில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா. எனக்கு என்கிட்ட ப்ரூஃப்லாம் கூட இருக்கு. நீ அந்த பொண்ணு ஃபோட்டோ, அப்புறம் சரி என்னோட பொண்ணு ஃபோட்டோவும் அந்த கடத்தல்காரனோட ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. சரிம்மா, நீ பதட்டப்படாத. அது ஃபஸ்ட்டு நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. இங்கே பாரு, இங்கே பேப்பர் இருக்குல்ல, இங்கே பென் இருக்குது. நீ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. அதுக்கப்புறமேட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு நானே சொல்கிறேன். எழுது ஃபஸ்ட்டு நீ. நான் டக்குன்னு எழுத வேண்டியது. நான் டக்குன்னு எழுதுறேன்.
இப்படி தான் நடந்துச்சு. டக்கு டக்குன்னு எழுத வேண்டியதுதான். ஸோ வருஷா என்ன பண்ணுறாலோ தெரில. டக்கு டக்குன்னு எழுத வேண்டியதான். பேப்பர் வேறு எழுத மாட்டேங்குது. சாரி வாய் வேற குளருது. சார் நான் எழுதி முடிச்சிட்டேன். என்னன்னு பாருங்க. என்னம்மா இவ்வளோ மிஸ்டேக்லாம் அடிச்சு எழுதியிருக்கிற? அது ஒரு பதட்டத்தில் அப்படி மிஸ்டேக்லாம் வந்துருச்சு. சரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு டக்குன்னு கேளுங்க. இருமா. ஓகே, இது எல்லாம் தான் டீட்டெயில்ஸு. பொண்ணோட பேர் என்னம்மா? வருஷா. சரி அந்த ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? அந்த ப்ரூஃபை காமிங்க இங்கே. இருங்க சார், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க சார். இதுதான் நடந்துச்சு. ஓஹோ. நான் வரமாட்டேன். இதான் நடந்திருக்கா? ஓகேம்மா, நான் பார்க்குறேன். சரிம்மா, ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க. 10 நாளா? இல்லைம்மா, ஒரு சாயங்காலமாக வாங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து எல்லாம் வைக்கிறேன். ஓகேவா? சரி. அம்மா, இந்த விஷயம் நடக்கும்போது யாராச்சும் கூட இருந்தாங்களா? ஆமாம்மா, பசங்க இருந்தாங்க, ஒரு சின்ன பசங்க. அவங்க தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க. ஆமாம் இருந்தாங்க, 2 பசங்க இருந்தாங்க. நாளைக்கு அவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரீங்க. அவங்கக்கிட்ட தான் நான் நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது. சரியா? சரிங்க சார், நாளைக்கெலாம் உங்களை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். கடவுளே, வருஷாவை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும். வருஷா என்ன பண்ணுறியா தெரில.